ஹாய் நண்பா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலிருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மாத சம்பளமாக 76,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. சிம்பிள் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு துறை தான் ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ரயில்வே துறைக்கு சொந்தமான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்கள் மூலமாக என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரலாம், அது மூலமாக எப்படி ரயில்வே துறைக்கு ஒரு நிதியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் கேட்டகரி தான், ஆனால் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஜாபுடைய ரோல் வந்து சைட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. மொத்தமாக 40 காலியிடங்கள் டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதில் 30 காலியிடங்கள் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. 10 காலியிடங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் வருது. ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல நிரந்தர வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியருக்கு ப்ரொவைட் பண்ணுற சம்பளம் கொடுக்குறாங்க. மாதம் 76,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுங்க. எல்லா அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃபிக்ஸடாக இந்த ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பர்டிகுலராக சிவில் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் படித்தவங்க ஆர் அதற்கு ஈக்குவலண்டாக படித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். குறைந்தது 55% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். SC/ST அப்படின்னா 50% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்ட்ரல் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஓகே தான். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசு வேலைவாய்ப்பு, அதாவது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து 2 வருடங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃபீல்டில் இருக்கணும்? சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அண்ட் அது ரிலேட்டடான ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 2 வருடங்கள் தான் கேட்டிருக்காங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி 2 வருடம் 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி SC/ST OBC பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ மொத்தமாக 40 காலியிடங்கள் பேன் இந்தியா லெவலில் ஓப்பனிங்ஸ் இருக்குது. வேலை வாய்ப்பு எங்கேனாலும் இருக்கலாம். எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அடிஷ்னலாக வந்து ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸ், அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், முன்னுரிமை கிடைக்கும். மற்றபடி நாட் ஃபார் கம்பல்சரி தான். அது இல்லைனாலும் பரவாயில்ல. பிடெக் சிவில் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் எம்டெக்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துருங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் எப்போவுமே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஜஸ்ட் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க. ரைட் சைடு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அண்ட் அதில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் தெரிகிற மாதிரி போட்டுருங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம், நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுங்கள். ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் வைக்காதீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய 10th டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுங்க.
உங்களுடைய லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப் ஆல்சோ கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் ஆல்சோ கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டாச்ட் ஆல்சோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் அட்டாச்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸு அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்தா போதும். site.engineering.rlda@gmail.com இந்த இமெயிலுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ளூ பால் பென், அதாவது நீல கலரில் எழுதக்கூடிய பெண்ணை வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், பிளாக் இங்கில் ஃபில் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வைக்கிற அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து செக்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்மில். அதில் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செக்லிஸ்ட்டில் வந்து டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாக் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் இருக்குது. தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து தெளிவாக ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி ஒரே சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. 22 மே மாதம் லாஸ்ட் டேட்டுங்க, சரிங்களா? அதற்குள்ளே நீங்கள் அனுப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.